Anti-karyogenic agent other substances to prevent the reduce the dental caries வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. டூத் டிகே வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஆன்டிகேரியோஜெனிக் ஏஜென்ட் வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஆன்டிகேரியோஜெனிக்னா அதுதான். அதுக்கப்புறம் வந்து இட் இன்ஹிபிட் தி கேரியோஜெனிக் பாக்டீரியா. அதுக்கப்புறம் வந்து ப்ரமோட்ஸ் ரீமினரலைசேஷன் அண்ட் ப்ரொடெக்ட் த எனாமல். அதுக்கப்புறம் வந்து இன்டெகிரிட்டியாக இருக்குது. கெமிக்கல் கேரியோஜெனிக்கில் வந்து ஃப்ளோரைடு, சோடியம் ஃப்ளோரைடு, ஸ்டேனஸ் ஃப்ளோரைடு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் அசைட்லேட்டட் ஃபாஸ்ஃபேட் ஃப்ளோரைடுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரமோட் ரீமினரலைசேஷனில் வந்து இட் இன்ஹிபிட் த ரீமினரலைசேஷன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்டர்ஃபரன்ஸ் பாக்டீரியா மெட்டபாலிசம். அதுக்கப்புறம் வந்து குளோரோஹெக்சிலின் வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இது வந்து ஆன்டி மைக்ரோபியல் இருக்குது. இதுவுமே வந்து குளோரோஹெக்சிலின் தான் ஆன்டிகேரியோஜெனிக் தான். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சைலிட்டால் வந்து சுகர் ஆல்கஹால் ஃபெர்மெண்டபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிக்ரீஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன். அதுக்கப்புறம் திஸ் ஆர் ஃபவுண்ட் இந்த சுகர் ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து சூவிங்கமில் வந்து சுகர் ஃப்ரீ சூவிங்கமில் வந்து இதை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பாஸ்போபெப்டைடு வந்து அமார்ஃபஸ் கால்சியம் பாஸ்பேட்டில் இருக்குது. இஸ் டெலிவர்ட் டு த பயோ அவைலபிள் ஆஃப் த கால்சியம் பாஸ்பேட். இட் என்ஹான்ஸ் த எனாமல் ரீமினரலைசேஷன். அதுக்கப்புறம் டையமின் ஃப்ளோரைடு. சில்வர் டையமின் ஃப்ளோரைடு வந்து இஸ் அரெஸ்ட் த டென்டல் கேரிஸ் வந்து இது வந்து அரெஸ்ட் பண்ணுது. அயோடின் காம்பனண்ட் வந்து இட் ப்ரொவைட் த அயோடின் ரெசின். இட் இஸ் யூஸ்டு இன் த சில்ட்ரனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டாக வந்து கேரியோஜெனிக் பாக்டீரியா வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டயட்ரி ஏஜென்ட்டாக வந்து ஃபைப்ரஸ் ஃபுட்டு இருக்குது. ஸ்டிமுலேட் தி ஃபைப்ரஸ் ஃபுட்டு இது வந்து எனக்கு சலைவா. அதுக்கப்புறம் இந்த டயட்ரி ஏஜென்ட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரஸ் ஃபுட்டு ஸ்டிமுலேட் தி சலைவா. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் கிளீனிங் வந்து கொடுக்குது. இதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டைரி ப்ராடக்ட் வந்து மில்க் வந்து ஆன்டிகேரியோஜெனிக் தான். சீஸ், பாஸ்பேட்ஸ், பஃபர், குவார்ட்ஸ் ஆசிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் டீ வந்து பாலிஃபினால் ஃப்ளோரைட் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன் வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அதுக்கப்புறம் சலைவரி ஃபேக்டரில் வந்து பஃபர் கெப்பாசிட்டி இருக்குது, நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது பிளேக்கை. அதுக்கப்புறம் வந்து சலைவரி ஃப்ளோவில் கூட ஃப்ளோ வந்து வாஷஸ் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுட் பார்ட்டிக்கல் வந்து நல்லா சலைவரி ஃப்ளோ பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரிசர்வேஷன் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் கால்சியம் பாஸ்பேட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரோபயோட்டிக் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா அதுக்கப்புறம் வந்து லாக்டோபாசிலஸ். அதுக்கப்புறம் வந்து ரோட்டேட்ரி தீஸ் வந்து சப்ரசன் கேரியோஜெனிக் பாக்டீரியா. அதுக்கப்புறம் வந்து ரீஸ்டோர் ஆஃப் த ஓரல் மைக்ரோப்ஸ் ஆஃப் பேலன்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து ஃப்ளோரைடு வந்து டு ப்ரிவெண்ட் த ஹைட்ராக்சி அப்பிடேட்டு ஃப்ளோரோஅப்பிடேட்டு தீஸ் ஆர் த இன்ஹிபிட் டு த ஈனலோஸ் என்சைம் இந்த பாக்டீரியா. அதுக்கப்புறம் வந்து ஜைனலோஸ். அதுக்கப்புறம் நான் ஃபெர்மெண்டபிள் சுகர், ஸ்டானஸ், ஸ்டெஃபைலோகோக்கஸ் மியூட்டன்ஸ், குளோரோஹெக்சிலின் disrupt இந்த அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் செல் மெம்பரேன் ஆஃப் த பாக்டீரியா. அதுக்கப்புறம் சிபிபி வந்து ஏசிபி வந்து ஸ்டெபிளைஸ் த கால்சியம் பாஸ்பேட் அயான் ரீமினரலைசேஷன். அதுக்கப்புறம் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிளினிக்கல் அப்ளிகேஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து டாப்பிக்கல் ஃப்ளோரைட் அப்ளிகேஷன், ஃப்ளோரைட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. சுகரில் வந்து கம்மில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷ்னல் யூசஸ் வந்து எஸ்டி அதுக்கப்புறம் வந்து பிபிசி, ஏசிபி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து குளோரோஹெக்சிலின் வந்து மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கிளென்சிங் வந்து சில்ட்ரனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க.
ஃப்ளோரைட் வந்து டூத் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரீமினரலைஸ் த எனாமல். அதுக்கப்புறம் வந்து xylitol வந்து கம் அண்ட் சாண்டீஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸ் வந்து க்ரோத் வந்து தடுக்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் வந்து குளோரோஹெக்சிடின் வந்து மவுத் வாஷு ஆன்டி மைக்ரோபியல் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் சிபிபி ஏசிபி இந்த டாபிக்கல் க்ரீமை யூஸ் பண்ணுறாங்க. எனாமல் வந்து ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டீ வந்து பாலிஃபினால் க்ரீன் டீ கொடுக்குறாங்க. ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆன்டி மைக்ரோபியலாக இருக்குது. டயட்ரியில் வந்து மில்க்கு சீஸு அதுக்கப்புறம் மில்க்கு சீஸ் நியூட்ரலைசேஷன் வந்து நல்லாவே நடக்குது. அதுக்கப்புறம் வந்து நியூட்ரலைஸ் த ரீமினரலைசேஷன் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க.